வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பல கருத்துக்களை பின்னூட்டமாக பதிவிட்டு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சில கருத்துக்கள் பலருக்கு உதவியாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதனால் ஒரு காணொளி இருக்குதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னூட்டங்களும் கூட பல முனைகளிலிருந்து அந்த காணொளியை நாம் புரிந்து கொள்வதற்கு பலனுள்ளதாக அமைவது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இங்கே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். நான் ஒரு கல்வியாளனாக எந்தெந்த தத்துவ ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை அவங்க முன்னால் ப்ளேஸ் பண்ணுறேன். முடிந்தவரை அவங்க சொன்னதை அப்படியே உள்ளபடி ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னுடைய கிரிட்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸையும் அதில் இறுதியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துலையோ அதுவும் மென்மையாக கொஞ்சமாக தான் முன்வைக்கிறோம். நோக்கம் என்னவென்றால், அடிப்படையாக இளைய தலைமுறை கூட என்ன இருக்கிறது என்று தத்துவ உலகிலே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு எதிராகவோ அல்லது அவர் சார்பாகவோ நின்று கொண்டு பேசுவதாக நினைக்கிறார்கள். நான் யார் என்று அறிவதிலும் நிறைய பேருக்கு அக்கறை இருக்கிறது. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, நான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கேனா இல்லையா, தியானம் பண்ணுறேனா இல்லையா, இப்படியெல்லாம் பல கேள்விகளை ஆவலினால் தொடுப்பது வேறு, அது ஒரு விமர்சனத்துக்காகவும் அறிய தொடிப்பது என்பது வேறு. இதற்கான பதில்களை எல்லாம் காணொளிகளில் கொடுக்கக்கூடிய அளவிலே நான் இல்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு நாம் தமிழகத்திலே ஒரு காலத்திலே சிறப்பாக இருந்திருந்த ஒரு தத்துவ மரபை குறித்து பார்க்க இருக்கிறோம். அதுதான் ஆசீவகம். ஆசீவகம் என்ற ஒரு தத்துவ மரபு குறித்து அதிகமாக பேசப்படவில்லை என்று அனைவருக்குமே தெரியும். பெரும்பாலும் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட அதை பற்றிய பெரிய ரெஃபரன்ஸஸோ ஒரு பெரிய அனாலிசிஸோ எதுவுமே கிடையாது. நான் யோசித்து பார்க்குறதுண்டு, கிமு 5ஆம் நூற்றாண்டில் சாக்ரட்டிஸ் பற்றியும் பிளேட்டோ பற்றியும் பேசும்பொழுதெல்லாம் தமிழகத்திலே எம்மாதிரியான தத்துவ போக்குகள் இருந்திருக்கக்கூடும் என்று நான் யோசிப்பது உண்டு. ஒரு தடவை கிளாஸில் பேசும்போது மாணவர் சொன்னார், அப்போல்லாம் சங்க காலம் சார் அது, அப்போல்லாம் தேவியின் கூந்தலுக்கு உண்மையிலேயே மனம் இருக்கிறதா இல்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்லை சார் திருக்குறளும் அந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு அப்படின்னாரு. இப்படி பல்வேறு கருத்துக்கள் நிலவிய போதும் கொஞ்சம் ஆழமாக நம்ம உள்ளவை பார்த்தோம்னாக்க அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்தியாவில் புத்தர் இருந்திருக்கிறாரு, மகாவீரர் இருந்திருக்கிறாரு, அப்புறம் சாருவாக்கா ஃபிலாசபர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க, பரஸ்பதி போன்றவர்களாம் அப்போ தான் தோற்றம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம தமிழகத்தில் திருக்குறள் ஆனது அப்பொழுது தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கும் கூட பல்வேறு விதமான வாழ்க்கை குறித்த தத்துவ கிட்டத்தட்ட அந்த கிழக்கு நாடுகளுடைய அந்த ஆன்மீக தனத்தோடு இங்கே நிறைய தத்துவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அதையெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள போய் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கக்கூடும். இந்த வகையில் ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், நாங்கள்லாம் அகடமிக் டெக்ஸ்டில் படிக்கும்பொழுது ஆத்திகா ஸ்கூல் நாஸ்திகா ஸ்கூல்ஸ்ன்னு பிரிப்பாங்க. அந்த ஆத்திகா ஸ்கூல்னாக்க வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள், வேத மரபுகளை ஏற்றுக்கொண்டவர்கள், அதில் வரக்கூடிய யாகங்கள், ரிச்சுவல்ஸு, மந்திரங்கள் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட குழுவினர் வைதிகர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அவர்களை ஆஸ்திகர்கள் என்றும் சொல்வார்கள். அதை மறுத்து, வேத மரபினை மறுத்து வேறு வகையான ஒரு தத்துவ போக்கினை கட்டமைத்து வைத்தவர்கள்லாம் நாத்திகர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த நாத்திகர்களில் தான் பிரதானமாக சொல்லப்பட்டவர்கள் சமணர்கள், அப்புறம் பௌத்தர்கள், பிறகு நாம் பார்த்தோன்னா பொருள் முதல்வாதிகளாக நம்மளால் அடையாளம் காணப்படுகின்ற சாருவாக்கர்கள். இந்த 3 பேரை பற்றி தான் நாத்திக பள்ளிகளில் சொல்வது வழக்கம். ஆனால் உண்மையிலேயே நுணுக்கமாக பார்த்தால் நூற்றுக்கணக்கான வேத மறுப்பு பள்ளிகள் எல்லாம் இருந்திருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இருந்திருக்கக்கூடும், ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான டெக்ஸ்ட் இருந்திருக்காது, பரவலாக்கம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னாக்க இந்த 3ஐ தாண்டி மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு நாத்திக பள்ளி தான் சாருவாகம் அல்ல, நம்முடைய ஆசீவகம். இந்த 3 பள்ளிகளையும் தவிர மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு நாத்திக பள்ளி தான் ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய அஜீவகா என்று கூட அழைக்கப்படுகின்ற ஒரு பள்ளியாகும்.
இந்த ஆசீவகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சிறப்பான தனிமையான தனித்துவம் கொண்ட ஒரு தத்துவ மரபு என்ற அளவிலே பேராசிரியர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் அது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் பேராசிரியை விஜயலட்சுமி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் ஆசீவகம் குறித்து. அது மிக முக்கியமான நூலாக நான் பார்க்கிறேன். அடுத்து தமிழில் எழுத முக்கிய நூல்களில் பேராசிரியர் நெடுஞ்செழியன் தான் தொடர்ந்து இந்த தன்னுடைய ஆய்வுகளை தமிழகத்தைச் சேர்ந்தது தான் ஆசீவகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் நிறைய சான்றுகளை வைத்து பேசி வருகிறார். இதற்கு பூர்வீகமாக, இதன் அடிப்படையாக இவருக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை உருவாக்கிய வழிகாட்டிய ஒரு அடி நூலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆஸ்திரேலியாவில் இருந்த ஏஎல் பாஷம், அவர் தான் மிக ஒண்டர் தட் வாஸ் இந்தியான்னு ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்கார். அவர் ஆசீவகம் குறித்தும் தனியாகவே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூல் தான் இங்கே பல ஆய்வாளர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக, அதை பற்றி ஆராயக்கூடியதாக, தேடக்கூடியதாக அமைந்தது நம்ம சொல்லலாம். இப்போ ஏஎல் பாஷம் சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த ஆசீவகம் எந்த மாதிரியான தத்துவங்களை உள்ளடக்கியது, அதனுடைய பண்பாட்டு போக்கு என்பது எந்த மாதிரியாக இருந்தது என்றெல்லாம் இந்த காணொளியிலே சுருக்கமாக பார்ப்பதாக இருக்கிறோம். மக்களி கோசலர்னு ஒருத்தர், அவர் தான் ஆசீவகத்தினுடைய ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. அவரை 24வது தீர்த்தங்கராக கூட கருதுகிறார்கள். அவங்க சமணர்களில் பார்த்தீங்கன்னாக்க 24வது தீர்த்தங்கராக மகாவீரர் வருகிறார். இங்கே ஆசீவகத்திலையும் இவரை தீர்த்தங்கராக கருதுகிறார்கள். இதில் சின்ன கருத்து வேறுபாடு நெடுஞ்செழியன் அவர்கள் சொல்கிறார்கள். இவர் 3வது தீர்த்தங்கரர் தான். இவருக்கு முன்னால் நம்ம 2 பேர் இருந்திருக்கிறாங்க, இவர் 3வது சொல்கிறார். சமணத்திலே 23 பேர், அதுக்கு பிறகு இவர் வரார் மகாவீரர். இந்த மகாவீரரும் கோசலரும் ஒன்றாக பழகி ஒரு 6 ஆண்டுகள் தவம் புரிந்திருக்கிறதாக தகவல்கள் இருக்கின்றன. பிறகு கருத்து வேறுபாடு கோசலர் வந்துடுறார். அதற்கு சமண நூல்களில் மக்களி கோசலர் ஏன் விலகிறான்றதுக்கான நிறைய கிண்டலான கதைகள் எல்லாம் சமண நூல்களில் தெரிகின்றன. இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்க, நமக்கு வழக்கப்படிதான் ஆதாரபூர்வமான டெக்ஸ்ட் நூல்கள் எதுவும் இவங்க எழுதினது நமக்கு கையில் கிடைக்காம போயிடுச்சு. 3 முக்கிய நூல்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அந்த நூல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆசீவகர்கள் பற்றிய குறிப்புகள் பல்வேறு வேறு நூல்களில் இருக்கின்றன, கல்வெட்டுகளில் இருக்கின்றன. தமிழகத்துடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் மணிமேகலையில், நீலகேசியில், சிவஞான சித்தியார் போன்ற நூல்களில் அதிகமாக காணப்படுகின்றன. இது தவிர கல்வெட்டுகள் இருக்கின்றன. வேறு சில மக்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து சில விஷயங்களை எடுக்க முடியுது. அப்போ ஆசீவகத்தை இவற்றை கொண்டு தான் நம்ம புரிந்து கொள்ள இயல்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. இதில் ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், காஞ்சிபுரத்துக்கு அருகில் தான் இவர் மக்களி கோசலர் பிறந்தவர். தமிழகத்திலிருந்து தான் வட இந்தியாவுக்கு அவர் சென்றார் என்ற ஒரு கருத்து ஒரு புறமும், இல்லை வடக்கில் தான் இருந்தார் அவர், அங்கிருந்து தான் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் என்றும் கூட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் ஆய்வாளர்கள் பல்வேறு விஷயங்களில் மோதிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசீவகம் என்ற சமயம் தமிழகத்திலே என்ன மாதிரியான ஒரு தாற்பயத்தை கொண்டு, எந்த மாதிரியான ஒரு தத்துவ போக்கை கொண்டு இருந்தது, அல்லது தற்பொழுது அம்மாதிரியான தத்துவ போக்குகள் நிலவுகின்றனவா என்பது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசீவகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால அஜீவகான்னு சொல்லுவாங்க. ஜீவன் அஜீவன், இந்த ஜீவனைத்தான் சீவன் கூட சொல்லுவாங்க. ஆசீவகம் என்பது பல விதமான கருத்துக்களில் அதை விளக்கிட்டு போகிறாங்க. பெரும்பாலும் பொருள் முதல்வாத கோட்பாட்டினுடைய ஒரு பின்னணியில் இருப்பதாகத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ற ஒரு கான்செப்டே இல்லை. ஒரு கடவுள் தான் ஒரு பிரம்மாண்டமான கடவுள் அல்லது பர்சனல் கடவுள், இந்த மாதிரியான கடவுள் கான்செப்டெலாம் எதுவுமே அவங்க வச்சுக்கல. அதனால் இவங்க பெரும்பாலும் நாத்திக சிந்தனை கொண்டவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் என்று கூட சிலரால் கணிக்கப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னாக்க அந்த காலகட்டங்களை நம்ம பார்க்கணும். கடுமையான தவம் மேற்கொண்டு தவத்தின் விளைவாகத்தான் ஒரு தத்துவ போக்கை முன்னெடுக்கிறார் இவர்.
இதனுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய நம்முடைய கோசலர் அவர்கள். அதுதான் அங்கே பார்க்குறோம். அப்போது இந்த தவம் செய்வது என்பதும் அதற்காக தொடர்ந்து தங்களை வருத்தி கொள்வது என்பதும் அந்த காலத்தில் ஒரு அருவமான உலகை பற்றி, அதாவது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட, அறிவிற்கு அப்பாற்பட்ட ஞானத்தை பெறுவதற்காக பலர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் வேத காலத்துக்கு முன்னால் கூட ஆசீவகத்துக்கு முன்னாலேயே ஆசீவகம் தோன்றிவிட்டது என்று சொல்லக்கூடிய குறிப்புகளை நாம் படிக்கிறோம். பேராசிரியை விஜயலட்சுமி அவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. முற்காலத்திலேயே அதற்கான சிந்தனை கூறுகள் நிறைய இங்கே இருந்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக இவர் தான் ஃபைனலாக இதை கான்க்ரீட்டைஸ் பண்ணி மக்களி கோசலர் அதை இதுதான்டா ஆசீவகம், இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சமயம் என்ற அளவில் ஒரு மத கோட்பாடாக அதை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். இது மக்களி கோசலர் யார், அவர் ஃப்ரேம் பண்ணி கொடுத்த, அவர் முன்வைத்த இந்த தத்துவ மரபு எப்படிப்பட்ட தத்துவ மரபு, பின்னால் இந்த காலத்திலே சமணம் என்பது தான் ரொம்ப ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக தமிழகத்திலும் இந்தியா முழுவதுமே இருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த சமணத்துடைய கொள்கைகளுக்கும் இவருடைய கொள்கைகளுக்கும் என்ன வித்தியாசம், இவர் சமணர் அமணர்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, சமணர் அமணர்னு சொல்லுவாங்க. பிற்காலத்தில் அமணர்னாலும் சமணர் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்ல தொடங்கி விட்டார்கள். அப்படி அல்ல, அமணர்கள் என்பது ஆசீவகர்களைத்தான் குறிக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்து கூறுகிறார்கள். ஆக இதையெல்லாம் பற்றி நம்ம உள்ள ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சோன்னாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நமக்கு ரொம்ப இந்த வரலாறு நம்மை புரிந்து கொள்வதற்கு, உண்மையிலேயே வரலாறை புரிந்து கொள்வது என்பது நம்முடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்வியல் களத்திலிருந்து நம்மை எங்கே இருக்கிறோம், எங்கே இருந்து வந்திருக்கிறோன்றதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக அது இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆசீவகம் உண்டாக்கியது மக்களி கோசலர்னு ஒருத்தர் மட்டும் சொல்லிட முடியாது. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, 7 பேர் சேர்ந்து தான் சிந்திச்சாங்க, பல்வேறு சிந்தனை போக்குகளோடு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் மக்களி கோசலர் சில தள்ளத்தக்கனை தள்ளி கொள்ளத்தக்கனை கொண்டு அவர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாரு. அதுதான் ஆசீவகமாக பழக்கப்படுத்தப்படுகிறது, சமயமாக உருவெடுக்கிறது சொல்கிறார். இந்த 7 பேரில் 3 பேர் மிக முக்கியமானவர்களாக சொல்கிறாங்க. இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணித நந்தாசிரியர்னு ஒருத்தர், அவர் பேர் வருது. கணித நந்தாசிரியர்னா கணியன்னும் பொழுது அவங்க குறிப்பிடுறது கணக்கு எக்ஸ்பர்ட் மட்டும் இல்லை, கணிக்கக்கூடியவர்கள், முக்காலத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் கணித நந்தாசிரியர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பூரணர்ன்ற பேர் நிறைய இலக்கியங்கள் வருது. அவரை வெண்காசியபர்னு கூட சொல்கிறாரு. அதுக்கடுத்து வருது மசாத்தான், அதாவது நம்முடைய மக்களி கோசலர். இந்த 3 பேர் தான் 3 பில்லர்களாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபிலசாஃபிக்கலாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதாக ஆங்காங்கே தரவுகள் தெரிவிக்கின்றன. இதை பற்றி சமண நூல்களில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது, புத்த நூல்களில் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நார்த் இந்தியன் பப்ளிகேஷனாக பார்த்தீங்களா, அதிலெல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில நூல்கள்லேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தமிழ் இலக்கியங்கள்லேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி மணிமேகலை போன்ற இலக்கியங்கள்லேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இது அத்தனையும் நம்ம கூர்ந்து நோக்கும்பொழுது பார்த்தால் இவர் வடக்கிலிருந்து வந்தவராக தெரிகிறார். ஆனால் இல்லை, இது தமிழ்நாட்டை சேர்ந்த மரபு தான் என்று பேராசிரியர் நெடுஞ்செழியன் அறுதியிட்டு கூறுகிறார். பல சமயங்களில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வர்றார். இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாரு, நம்முடைய இந்த மக்களி கோசலர் என்பவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயனார் தான் அப்படின்றாரு. இந்த 3 பேர் சொன்ன இல்லைங்களா, இந்த 3 பேருமே 3 வகையான ஐயனார்கள் தான். நீங்கள் இன்றைக்கி ஐயனார் வழிபாட்டில் ஐயனாராக வைத்திருப்பது ஆசீவகத்தை உருவாக்கிய அந்த ஞானி தான் நம்ம இன்றைக்கி ஐயனாராக வழிபட்டு வருகிறோம் என்று சொல்வதோடு நெடுஞ்செழியனர்கள் ஒருபடி மேலே போய் பல ஐயனார் சிலைகளை எடுத்து அதற்கான சாட்சியாக முன்வைத்து வருகிறார். இதை பற்றி பின்னால் நம்ம பார்க்கலாம். அங்கே ரொம்ப ஒரு ட்ரெடிஷனை ஐடென்டிஃபை பண்ணி அது எங்கிருந்து வந்தாலே வந்துட்டு போகுது. தமிழகத்தில் தான் அது 14ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட எப்போ தொடங்கியதுனாக்க புத்தர் காலத்துக்கு முன்னாலேயே தொடங்கிடுச்சு. ஏனென்றால் அஜாத சத்துருன்னு ஒரு மன்னர் இருக்கிறார் நார்த்தில். அந்த மன்னர் என்ன பண்ணுறாருனாக்க மகத நாட்டு மன்னர். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆன்மீக தெளிவிற்காக ஒரு 60 கொண்ட குழு ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு 6 பேர் கொண்ட குழு. அந்த குழு தான் இவருக்கு ஒரு ஆன்மீக அட்வைஸ் கொடுக்குறாங்க.
அந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அந்த குழு வந்து இந்த ஆசீவகத்தினுடைய ஸ்தாபகத்துக்கான அடிப்படையான சிந்தனையாளர்களை கொண்ட குழுவாக இருந்திருக்கு. அதுதான் மர்கலி கோசல் இருக்கிறாரு, மகாவீரர் இருக்கிறாரு, இன்னும் நந்தாவாச்சா இருக்கிறாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் இருக்கிறவங்க தான் பின்னால் வந்து நமக்கு வந்து இந்த ஆசீவகத்தை வந்து ஸ்தாபிக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ இதில் வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தாக்க, இந்த புத்த மதத்தை சார்ந்த சில முக்கியமான நூல்களில் வந்து இவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதாவது புத்தருக்கு முன்னாலேயே இருந்ததாக அவைகள் குறிக்கின்றன. அப்போ புத்தம் உருவாகி தழைத்தோங்குவதற்கு முன்னாலேயே இவர்களெல்லாம் வந்து ஆசீவகத்துக்கான கூறுகளானது ஆங்காங்கே வந்து விதைக்கப்பட்டு விட்டன, சிந்திக்கப்பட்டு விட்டன. அப்படி என்ன பெரிய கூறுகளை இவங்க சொல்லியிருப்பாங்க? அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக மிக முக்கியமான விஷயத்தை மணிமேகலையும் சொல்லுகிறது, நீலகேசியும் சொல்லுகிறது. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஊழ்வினை. இந்த திருப்பி இந்த வினைன்ற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு தெரில. நம்ம ஊரில் வந்து ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஊழ் என்பதையும், ஊழ் என்றால் விதி, ஊழ் என்றதையும் கர்மா, வினை என்பதையும் நம்ம வந்து ஊழ் வினைன்னு ஆக்கிட்டோம். அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற தத்துவம் வந்து சமணத்தில் கூட ஏற்றுக்கிறாங்க, பௌத்தத்தில் ஏற்றுக்கிறாங்க கர்மா தேரியை. ஆனால் ஆசீவகர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசீவகர்கள் என்ன சொல்கிறாங்க, அதுபடி ஒருபடி மேலே போயிடுறாங்க. ஒருபடி மேலே போய் ஊழ் என்று ஒன்று இருக்கிறது, நீ வந்து இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டிட்டர்மைண்ட். இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு பொசிஷன் அது. அதனால் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்த பிறவி என்பதும் சரி, இந்த பிறவியிலே நீங்கள் வந்து செய்யக்கூடிய காரியங்களும் சரி, எல்லாமே வந்து ஊழின் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றன. எல்லாமே வந்து டிட்டர்மைண்ட். ஊழ் என்பதைத்தான் வந்து ஒரு மகா சக்தியாக சொல்கிறாங்க. அதுதான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த உங்களுடைய பர்சனல் கர்மா இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய பர்சனல் செயல்பாடுகள், அதனுடைய தீவினை, நற்பயன், பாவம், புண்ணியம், இதெல்லாம் அவங்க பேசவே இல்லை, இதெல்லாம் எடுத்துக்கிறவே இல்லை கணக்கில். அவங்க இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊழ் வினை வந்து ஊழ் சக்தியை பற்றி அவங்க முன்வைக்கிறாங்க. சிலப்பதிகாரத்திலே இந்த ஊழ் குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. முதிர்ந்த வினைதான் ஊழ் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மாவனுடைய ஒரு முதிர்ச்சி. ஆனால் ஆசீவகர்கள் அப்படி கருதவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பெறுதல், இழத்தல், இன்பம், துன்பம், சாதல், அப்புறம் அவை நீங்குதல், பிறவி எடுத்தல், இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கர்மாவனால் தீர்மானிக்கப்படுற விஷயமே இல்லை. அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஊழால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். உங்களுடைய டெத்தாக இருக்கட்டும், உங்கள் பிறப்பாக இருக்கட்டும், நீங்கள் இங்கே வந்து கருவிற்பட்டதே வந்து விடுகிறது. கருவில் இருக்கும்போதே வந்து இது அத்தனையும் வந்து கிட்டத்தட்ட 8 செயல்பாடுகளை சொல்லி அதை வந்து ஊழினால் தீர்மானிக்கப்படுகின்றாங்க. அந்த ஊழ் என்பது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோர்ஸாக வந்து அவங்க பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து கடவுள் என்பதே கூட அவர்களை பொறுத்தவரை இந்த ஊழ் தான் கடவுள். இதை வந்து தொல்காப்பியத்தில் கூட தெய்வம் என்ற சொல் வந்து ஊழ் என்ற பொருளிலே குறிப்பதாக வாசித்ததாங்க. அங்கே இவங்களுடைய ஃபிலாசபியில் ஒரு 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 கான்க்ரீட்டான கடவுள், அந்த கடவுள் வந்து நம்மளை மீட்டெடுப்பார், ஒரு அன்பு காட்டுவார். கடவுளுக்கு அன்பு காட்டுறது, உங்களை உய்விக்கிறது, உங்களுடைய பாவங்கள்லேருந்து உங்களை வந்து சரி பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் கடவுளுடைய வேலையே இல்லை அக்கார்டிங் டு ஆசீவகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கார். அது எந்த வகை, எந்த உருவம் என்றால் அது உருவமாக இருக்கிறது. அது சுழண்டு கொண்டிருக்கிறது. அது உலகத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த ஊழ். அதன்படி ஒன்று நடக்க வேண்டும் என்றால் நடந்தே தீரும். ரொம்ப டிட்டர்மினிஸ்டிக்கான ஒரு ஃபிலாசபியை அவங்க வச்சுருக்கிறாங்கன்றது பல்வேறு ஃபிலாசபியை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மணிமேகலை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மணிமேகலை சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு சமய தலைவர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அப்போ இருந்த சமயங்கள் எல்லாம் பட்டியல் போடுறாங்க. அதில் இருந்த சமயங்களில் ஆசீவகம் சார்ந்த ஒரு ஸ்காலர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க விவாதத்தை மேற்கொள்கிறாங்க. அதில் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்கள அந்த சவணராக மாற்றி விட்ருவாங்க. அவங்க ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் வந்து யார் தோற்று போகிறாரோ அவர் ஜெயிச்சவருடைய சமயத்தை சேர்ந்துட வேண்டியது தான். அப்படி அவங்க வந்து தொடர்ந்து வந்து விவாதங்களை கொண்டு போகும்போது அங்கே வந்து ஆசீவகத்தோடு அவங்க வந்து விவாதிக்கிறாங்க. அந்த ஆசீக விவாதங்களில் இந்த ஊழ் குறித்து வந்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லை. ஸோ கடவுள் என்பது என்ன, வாழ்க்கையினுடைய போக்கு எதால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிற ஆசீவகர்கள் ஒரு அறிவியல் தன்மையோட சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகம் அணுக்களால் உருவாக்கப்பட்டது. அப்போயே ஒரு அட்டாமிக் பிரின்சிபல் அவங்க சொல்லிட்டாங்க, அணுக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம். இந்த அணுக்கள் அழிவற்றவை. அப்போது இந்த மனிதன் இறந்து போகிறானாக்கா வெவ்வேறு அணு சேர்க்கை மூலமாகத்தான் ஒரு உருவம் உண்டாதுன்றாங்க. அணு சேர்க்கை மூலமாகத்தான் பொருள்கள் எல்லாம் உருவாகுகின்றன அப்படின்னு எப்போ சொல்கிறாங்க பாருங்களேன், 5th BC சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதையெல்லாம் அவங்க ஆழமாக யோசிக்கிறாங்கன்றதை விட அவங்க இது குறித்து தொடர்ந்து தவம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ரீசனிங் மூலமாக வந்ததா இல்லை அவங்களுக்கு இன்ட்யூஷன் மூலமாக வந்ததா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு எழுகிறது. வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் பெரும்பாலும் ரீசனிங்காகவே அப்சர்வேஷன் ரீசனிங் பார்ப்பாங்க, அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இவர்களை போன்ற பல மகான்களை பார்க்கும் பொழுது அவங்க வேறு வழியில் இந்த ஞானத்தை பெற்றிருப்பதாக தெரிகிறது. அந்த என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை, தபஸ் பண்ணுறது தான். தபஸ்ன்னு சொல்ல தவம் செய்வது. தவம் செய்வது என்றால் எப்படிப்பட்ட தவம் செய்வது என்பதற்கு ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கிறோம். 5 வகையான தவங்களை அவங்க பண்ணதாக சில குறிப்புகள் காணப்படுகின்றன. அப்போது இவங்க என்ன சொல்ல வராங்க, இதன் மூலமாக அணுக்களின் மூலமாகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அப்போ ஒரு டெத்து நடக்குதுன்னா கூட அந்த டீகம்போஸ் ஆகி அது அணுவாக மாறிடுது. இப்போ நம்ம வாட்டர்னா H2O சொல்கிறோம். அந்த மாதிரி அது அதுக்குரிய தன்மைகளோடு இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மையை மாற்றவே முடியாது. இன்னொரு அணுவுக்குள்ளே உட்புக முடியாது. ஒரு உள்புகுந்து ஹைட்ரஜனுக்குள்ளே புகுந்து அது தன்மையை மாற்ற முடியாது. அது ரொம்ப மைக்ரோவாக இருக்கும், ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக இந்த அளவுக்கு இந்த உலகம் என்பது இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அணுக்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மாறவே மாறாது, புதுசாக எதுவும் வரவும் செய்யாது. அப்படி என்றால் இந்த ஜனத்தொகை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னாக்க அது காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் வருது. அப்போது இங்கே இருக்கிற எல்லாமே டிட்டர்மைண்டாக இருக்குதுன்றதில் அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக எனக்கு படுகிறது. இந்த அணுக்கள்னு பேசும்பொழுது நீர், நிலம், காற்று, ஆகாயம் கூட பொருளாகத்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் உயிர் கூட ஒரு அணுதான்னு சொல்கிறாங்க. இந்த உயிர் நம்ம எங்கே போகுது எது போகுது ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆத்மான்ற பொருளில் அவங்க பயன்படுத்தலை. உயிரும் கூட ஒரு அணுவாக பார்க்கிறார்கள். அதுக்கு மேலே போய் சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸ் இன்பம், துன்பம், இதுவும் கூட அணுக்களாக அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 பரம அணுக்கள் இயக்கிக் கொண்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம விமர்சனமாக பார்க்குறது சரியாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான விதை போட்டிருக்காங்க பாருங்கள், எப்படி இந்த இயக்கத்தை புரிந்து கொள்வது, மனிதன், உலகம், பிரபஞ்சம், இந்த இயக்கத்தை பொருள் ரீதியாக எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான விதைகளை அவங்க போட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உயிர்களை பற்றி பேசும்பொழுது நான் சொன்ன அணுக்கள்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு நீள அகலெல்லாம் இருக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அவங்க உயிர்கள் தங்களுக்கென அகல நீளம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கு நிறம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக நான் பார்க்குறது. உயிர்களுக்கு நிறம் இருக்கிறது, நிறம் மாறிக்கொண்டும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது என்ன நிறம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது லைஃப்பில் நீங்கள் மனோநிலையில் மாறும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு நிறமாக இந்த உயிர் மாறுகிறதுன்றாங்க. என்னென்ன நிறம்னு பார்த்தீங்கன்னா கருநிறம் ஃபவுண்டேஷனை ஒன்றும் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கொலை தொழில் செய்கிறவங்க யாருக்கு என்ன நிறம் வருதுன்னு கூட சொல்லிடுறாங்க. இந்த பாகுபாடெல்லாம் அவங்க செய்கிறாங்க, பாகுபடுத்தியே பேசுகிறாங்க. என்னென்ன இந்த தொழில் செய்கிறத பேஸ் பண்ணியும் சரி, யார் என்ன வேலை பணி செய்கிறார்களோ அதன் அடிப்படையும் சரி, இந்த மனோபாவங்கள் உயிரின் நிறம் எப்படி இருக்கிறது என்று கூட அவர் சொல்கிறாங்க. இந்த கருமை நிறத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, கொலை தொழில் செய்யக்கூடியவர்கள், திருடர்கள், இந்த மாதிரி இந்த தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க கருமை நிறத்தில் இருக்கும் அவங்களுடைய உயிர், அந்த ஆன்மாவின் தன்மைன்றாங்க. நம்ம பெரும்பாலும் இருட்டு, அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட் வரும்போதெல்லாம் டார்க்னஸை நம்ம எப்பயுமே அசோசியேட் பண்ணி சொல்லுவோம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து நீலம், செம்பிறப்பு, பசும்பிறப்பு, வெண்மை, கழிவெண்மை,
அப்படின்ட்டு ஒரு 6 ஸ்டேஜ் சொல்கிறாங்க மொத்தத்தில். வெண்மை, கழிவெண்மை, அந்த பசுமைனா க்ரீனாக இருக்கிறது. இந்த ஒவ்வொருத்துக்கும் ஒன்று சொல்கிறாங்க. திருட்டு வாழ்வு மேற்கொண்ட புத்த பிக்குகள் அந்த காலத்தில் சொல்கிறாங்க. அது புத்த பிக்குகளுக்கு இவங்களுக்கும் பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஒரு சின்ன முரண் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌத்தம், சமணம், ஆசீவகம் இந்த 3க்குள்ளேயே வந்து ஒரு முரண்பாடுகளும் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் வந்து மகாவீரர் வந்து இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக 6 வருஷம் கூட இருந்தாலும் கருத்து ரீதியாக நிச்சயமாக அவர்கள் வேறுபடுகிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து இவர் வேறு ட்ராக்கில் போகிறாரு, அவங்க வேறு ட்ராக்கில் போகிறாங்க. அப்போது ஃபிலசாஃபிக்கலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் கூட வந்து முரண்பாடுகள் ஏற்படுகிறது. ஆக புத்த மதம் வந்து இவங்களை டோட்டலாக வந்து காலி பண்ணுறதுக்கான பல்வேறு ஆர்கியூமெண்ட்ஸை வந்து எழுதுகிறாங்க புத்த நூல்கள் எல்லாம். அது புத்தரே வச்சு கூட நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்படி படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் தகவல்களும் இருக்கின்றன. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீளமாக இருக்கிற வந்து திருட்டு வாழ்வு மேற்கொண்ட பிக்குகள், அந்த அது வேறு ஒன்றும் இல்லை, போலி சன்னியாசிகள்லாம் வந்து நீல கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி செம்பிறப்பு என்பதை வந்து ஒரு 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 செம்மை ஆகிறது, ஆனால் முழுமை அடையவில்லை. அது சமண துறவிகள் அந்த ஸ்டேஜ், அந்த ஃபிலாசபி, சமண ஃபிலாசபி, ஜெயின் ஃபிலாசபியில் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான ஆன்மாக்கள் இருக்கின்றதுன்னு தெரியும் நமக்கு. அந்த ஃபிலாசபிக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட உருவ வழிபாட்டையே வந்து சமணர்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அது வந்து செம்மையான ஒரு கலரை கொண்டதாக இருக்குன்றாங்க, வண்ணத்தை கொண்டதாக இருக்குன்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பசும் பிறப்பு, அது வந்து ஆசீவகத்தை கடைபிடித்து இல்வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இந்த இல்வாழ்க்கையை வாழறவங்களும் வந்து ஆசீவகர்களாக இருக்கலாம். சமயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சன்னியாசிகளாக போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி போயிருந்தால் எந்த சமயமே வளர்ந்துருக்காது. ஆக ஏன்னா பௌத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா இல்வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பௌத்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். இப்போ ஆசீவக இல்வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இவங்க வந்து பசுமை. இந்த வெண்மை அப்படின்ற ஒரு கலர் வரும்பொழுது இது வந்து துறவிகளுக்கான வண்ணமாக சொல்லுகிறார்கள். இப்போ துறவிகள் வந்து காவி உடை போடுவதில்லை, இவங்களதில் வெண்ணுடைத்தான் தரிக்கிறார்கள். இதில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஆண்களுக்கு நிகரான இடம் பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்திலே வழங்கப்படுவதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கழிவெண்மைன்னு சொல்கிறாங்க. இந்த கழிவெண்மைன்றது தான் முக்தின்னு நம்ம வந்து பரவலாக பேசப்படுகின்ற ஒரு நிர்வாண நிலை, அல்டிமேட் ரீச். அதுதான் வந்து கடைசியில் போய் நீங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய ஒரு வீடு பேருன்னு கூட நம்ம தமிழில் சொல்லக்கூடும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தன்மையை அடைந்தவர்கள் வந்து அதிகமாக கிடையாது. இப்போ 3 பேர் தான், 3 குருமார்கள் மட்டும்தான். நான் முதல்ல சொன்னீங்களா, அந்த 3 குருமார்கள் மட்டும்தான் வந்து இந்த அதிவெண்மையை கழிவெண்மையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பியூர் ஒயிட்டாக இருக்கிறத வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த உயிருடைய தன்மையானது இந்த வண்ணங்களில் இருக்கக்கூடும். அது ஒரு பொருள், அது வண்ணங்களில் இருக்கக்கூடும் சொல்லும்பொழுது நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். நம்ம அதை தாண்டி நம்ம வந்து திருப்பி வந்து வேறு ஆன்மா, பிரம்மம் அந்த மாதிரி ஒரு வேதிக் கான்செப்டுக்குள்ளே இன்றைக்கி நிறைய ஃபிலாசபி போயிடுச்சு. ஆனால் அந்த பீரியடில் யோசிச்சு பாருங்கள், லைஃப்பை வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, ஆனால் அதை இயக்குகின்ற சக்தியாக ஒரு ஊழ் சக்தியை வச்சுருக்காங்க. இந்த ஊழ் சக்தின்னா என்னன்றது பின்னால் நம்ம பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தாக்க டோட்டலாக ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொருள் முதல்வாத கோட்பாடாக இது மாறிவிடும். எப்படி சரி வாழ்க்கையை எப்படி வாழ்வது, இது இந்த வண்ணங்களை எப்படி மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியும். எதன் மூலமாக முடியும்னாக்க தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய இந்த தவங்களின் மூலமாகவும் வாழ்க்கை முறைகள் மூலமாகவும் மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கர்மாலாம் ஒன்றும் மாற்றாது. கர்மா மூலமாக நல்வேலை செய்வதால் நமக்கு நல்லது கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏற்கனவே எல்லாம் வந்து விதிக்கப்பட்டு விட்டது. எப்போ அப்போது இதற்குள்ளாக ஒரு விடுதலை சாத்தியமானு கேட்டாக்க 2 மாதிரி இருக்குது. ஒன்று பிறப்பே இல்லாத விடுதலை ஒன்று இருக்கிறது, பிறவி பெருங்கடலை நீந்துவது. இன்னொன்று வந்து இந்த பிறப்பை மறுபடியும் எடுக்கிறதுன்றது. இந்த 2 ஸ்டேஜில் தான் வந்து இந்த உயிரானது ஆப்ரேட் ஆகுது. இதில் நம்ம சில கேள்விகள் நம்ம கேட்க தோணும். இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஆன்மீகம் குறித்து நிறைய உரையாடல்கள் வந்து விட்டன. அந்த பீரியடில் வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. நாடோடிகள், இது வந்து ஒரு இடத்துல இல்லை, இவங்க பரதேசிகள், நாடோடிகள். பிச்சை எடுத்து தான் வந்து உணவு சாப்பிடுவாங்க. அதுவும் சொந்தக்கார வீட்டில் பிச்சை எடுக்க மாட்டாங்க. அந்த எத்திக்ஸ் வச்சுருக்கிறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட பிச்சை எடுக்க மாட்டாங்க, தெரியாத வீட்டில் போய் பிச்சை எடுக்கணும்.
இந்த பிச்சை எடுத்த உணவு கூட வந்து வாரத்துக்கு ஒரு முறை உணவு சாப்பிடக்கூடிய ஆசீவக முனிவர்கள் இருந்திருக்கிறாங்க, 14 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றவங்க இருந்திருக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு விதமான ரொம்ப கடுமையான அந்த கோட்பாடுகளை வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அந்த ப்ராக்டிசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராக்டிசஸ். ஏனென்றால் உணவு தான் வந்து இந்த உள்ளத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதை வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமணர்களுக்கான அந்த அந்த ஃபிலாசபி டிஸ்கஷனில் கொண்டு போக வேண்டியிருக்கு, இன்னொரு முறை பௌத்தத்தை மறுக்க வேண்டியிருக்கிறது, இன்னொரு முறை வந்து இந்த மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைகளை பற்றி முன்னால் வைக்க வேண்டியிருக்கு. ஆக இந்த 3 களத்திலே வந்து இவங்க ஆப்ரேட் ஆகிறாங்க. இப்படி பார்க்கும்பொழுது மர்கலை கோசலர் பற்றி நான் சொன்னேன். அவர் வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து தான் வந்து ஆசீவகத்தை உருவாக்குறாங்கன்றதையும் நான் முன்னால் குறிப்பிட்டேன். ஆனால் வந்து இறுதியாக தீர்த்தங்கராக இருந்து வந்து இவர் தான் வந்து கோசலர் தான் அதை முன்னிறுத்துகிறார் அல்லது உருவாக்குகிறார்னு நம்ம சொன்னோம். இந்த 7 பேருடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து பியூர் மெட்டீரியலிஸ்ட்டு இருக்கிறார், ஒருத்தர் வந்து க்ளீனாக வந்து நம்ம சாருவாகா தத்துவத்தை முன்மொழிபவராக இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஆஃப் விஞ்ஞான கோட்பாடுகளை முன்வைப்பவராக இருக்கிறார். இப்படி எல்லாரோடையும் கலந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறாங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, மெட்டாஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க, மேக்ஸ் படிக்கிறாங்க, இன்னொருத்தர் கணித்து சொல்லக்கூடியவர். அப்போது இந்த மாதிரியான ஒரு பல்வேறு ஞானங்களை பெற்றவர்கள் அவங்க என்ன நூல்களை படித்தாங்க, இதெல்லாம் பற்றி தரவுகளே நமக்கு எதுவுமே இல்லை. அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. என்னென்ன குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. முன்காலத்தில் வந்து பௌத்த சமண நூல்களில் இருக்கக்கூடிய இந்த உரையாடல்கள் வந்து நமக்கு இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்காக ஏதுவாக அமைகின்றன. ஒரு 8 வித தவ நிலைகளை பற்றி சொல்கிறாங்க. இவங்க தவம் செய்து வந்து இந்த உலகு வாழ்க்கை குறித்த உண்மைகளை அறிய முடியும் என்று நினைக்கிறார்கள். 8 வகையான தவங்களை வந்து இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ரொம்ப கடுமையான தவங்களாக இருக்குது. ஒன்று வழக்கமாக இருக்கக்கூடிய உக்கிடுக்க பதனம், அதாவது சமணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே தியானத்தில் இருக்கிற நாட்கணக்காக இருக்கக்கூடிய தவம் அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வௌவால் தவம். வௌவால் மாதிரி தொங்கிக்கிட்டே தான் மரத்தில் எங்கே தொங்குவோன்னு தெரியல எனக்கு, தொங்கிக்கிட்டே செய்கிற இல்லை வௌவால் மாதிரி அமர்ந்து கொண்டோ தெரியவில்லை எனக்கு, அந்த மாதிரி செய்கின்ற தவம் என்று குறிப்பிடுகிறது. இன்னொன்று முள் தவம், முள்ளை போட்டுட்டு அது மேலே உட்கார்ந்துக்கிட்டு அந்த முள் குத்திக்கிட்டு இருக்கும், அதில் வந்து இவங்க வந்து தவம் செய்வார்கள். அப்புறம் பஞ்ச தபஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. 5 நெருப்புகள் உண்டாக்கி அதனில் உட்காந்து நெருப்புக்கு நடுவில் உட்காந்துட்டு செய்யக்கூடிய தவமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான தவம் செய்தாலும் மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுக்குரிய ஒரு தவம்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெரிய ஒரு மண் பானைக்குள்ளாக தங்களை துருத்தி கொண்டு ஒரு பெரிய பானைக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, அப்படியே சுருக்கிக்கிட்டு அதில் உட்காந்துட்டு நாட்கணக்கில் தவம் பண்ணுவாங்க. இந்த முதுமக்கள் தாழி என்பதை வந்து நம்ம எடுக்கும்பொழுது சில இடங்களில் அப்படியே வளைந்த இதோட தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிலது எடுத்திருப்பதாக சொல்லுவாங்க. அப்போது ஆசீவகர்களுடைய தவநிலையில் இருந்த பானைகள் கிடைத்திருக்கக்கூடுமோ என்று கூட சந்தேகம் இருக்கின்றது. இந்த 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 பானைக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறது வந்து எந்த விதமான பிற மாநிலங்களில் இருப்பதாக தெரியவில்லை. அப்போது ஆசீவகர்கள் இந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தினுடைய மிக ஒரு ஸ்பெஷல் ஃபிலாசபி டீம் அப்படின்னு தெரியுது நமக்கு. அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து தவ வலிமையை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அந்த லெவலை அடையணும். எந்த லெவலை அடையணுனாக்க பிறவி இல்லாத ஒரு ஊழினால் கட்டுப்படுத்தப்படாத ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம் செய்கிறாங்க அவங்க. அப்படி போகும்பொழுது இவர்கள் வந்து சித்தர்கள் போலத்தான் மருத்துவங்களை வந்து கண்டறிகிறார்கள். மக்களுக்கு மருத்துவ உதவியில் நிறைய செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனாக்க சித்தர் நெறிகள் கூட இதிலிருந்து சிலரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக வந்து தவ வலிமைகளை பற்றி இவர்கள் பேசும்பொழுது இன்றைக்கி நம்ம இந்த பானைக்குள்ளே வந்து சில பொருள்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதாவது என்னன்னாக்கா உணவுலாம் வச்சுருவாங்களாம் அந்த காலத்தில். வயதானவங்க இறந்து போக போகிறாங்க அப்படின்றாக்க பெரும்பாலும் தமிழ் கலாச்சாரத்தில் பல வகையில் வந்து அந்த ஈமச்சடங்குகளை வந்து நிறைவேற்றுவார்கள். ஒன்று வந்து எரிப்பாங்க, இன்னொன்று புதைப்பாங்க, இன்னொன்று என்னென்னாக்கா இன்றைக்கி நமக்கு பல இடங்களில் கீழடி போன்ற இடங்களில் கிடைக்கிறதுல வந்து பானைகள், பெரிய பெரிய முதுமக்கள் தாழிகள் கிடைக்கின்றன.
இங்கே கோவலன் பொட்டல்னு மதுரையில் ஒரு இடம் இருக்குது. அங்கே சில முதுமக்கள் தாழிகள் எடுக்கப்பட்டன. அது கோவலன் காலத்துன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு இந்த காலம்தான் அந்த காலம். அப்போது அது உள்ளுக்குள்ளே வந்து புதைக்க வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, உயிரோடையும் இருப்பாங்க சில பேர், ரொம்ப வயதாக இருப்பாங்க, கோமா ஸ்டேஜ் மாதிரி இருப்பாங்க. அவர்களை வந்து அந்த பானைக்குள்ளே உட்கார வச்சு அது கொஞ்சம் உணவுகளை வச்சு உள்ளே வச்சு புதைச்சிருவாங்களாம். அதாவது அவங்கள அவ்வளோதான், அது ஜீவ சமாதின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பழக்கங்கள் எல்லாம் இங்கே வந்து இருந்திருக்கின்றன என்பதை நம்ம அறியும் பொழுது இந்த தவம் என்பதும் கூட நமக்கு மிகச் சிறப்பான ஒரு தவமாக தோற்றமளிக்கிறது. கணியன் பூங்கொன்றனார் வந்து புறநானூரில் சொல்லும்பொழுது, ஆருயிர் நீர் வழிபடும் புனை போல முறை வழிபட்டு செல்லுகிறது. அந்த புனை போல முறை வழிபட்டு, அந்த முறை என்பதை வந்து நியதின்னு சொல்லுவாங்க. நியதி என்பதை ஊழ் அப்படின்ற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க. அப்போ இயற்கையின் நியதியாம் நெறியை தம் ஊழ் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஆசீவகர்கள். அப்போ அந்த இயற்கை என்பது ஒரு நீதியாக இருக்கிறது. இங்கே தான் அந்த இயற்கை இந்த வார்த்தையை வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கிறோம். இயற்கையின் நியதியைத்தான் இவர்கள் ஊழ் என்று சொல்லுகிறார்கள். நேச்சுரல் நம்ம இன்னொரு இந்த சயின்ஸில் வரக்கூடிய நேச்சர் வந்து அப்படி இல்லை. அது காம்பினேஷன் நடக்கும்போதெல்லாம் அது நடக்குது. திடீர்னு வந்து காற்றடிக்குது, புயல் அடிக்குதுலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இவங்க சத்வா நியாதம்னு ஒரு 4 விதிகளை சொல்கிறாங்க. இந்த ஊழிலேயே, இந்த ஊழ் கோட்பாட்டிலேயே 4 விதமான செயல்பாட்டு தன்மையை சொல்கிறாங்க. இந்த ஊழ் எப்படி செயல்படும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹைலி டிட்டர்மினிஸ்டிக்காக எனக்கு படுது. அது ஒன்று வந்து நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி தான் நடக்கும். இப்போ ஒருத்தர் இறந்து போனோன்னு வச்சுக்கங்களேன், இறந்து போயிடுவார். ஆனால் ஒரு வேளை துப்பாக்கி குண்டு பாய்ந்து தான் இறக்க வேண்டுமென்றால் அப்படி தான் இறப்பார் அவர். 45 டிகிரியில் தான் குண்டு பாயணுன்னா அப்படி தான் பாயும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்போ குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் நிகழும். ஒரு ஸ்பேஸ், எந்த ஊரில், எந்த இடத்த, எங்கே, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் தான் அது நிகழும். அப்புறம் குறிப்பிட்ட காலத்தில் தான் நிகழும். டைம், ஸ்பேஸ், மூமெண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஊழின் அடிப்படையிலே நியதி, அந்த சத்வ நியதி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் அதுக்கு ஆவது ஆம், ஆமங்காம், அந்துணையாம், அங்காலத்து ஆம் அப்படின்னு தமிழை வந்து அவங்க நிறைய சுத்த தமிழையே பயன்படுத்தி இந்த விஷயங்கள் விளக்கியிருக்கிறாங்க. ஏன் இந்த தத்துவ நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆய்ந்து பார்த்தா தெரியக்கூடுமா இருக்கலாம். இப்படி வந்து தமிழர் பண்பாட்டில் வந்து ஒரு டிட்டர்மினிஸ்டிக் பிரின்சிபலோடு இருந்தாலும் கூட அவங்க வந்து அணுக்கொள்கையின் மூலமாகவும் பிற உயிர்களுடைய தன்மை பற்றி கூறும்பொழுதும் ஒரு கிளியர் கட் பொருள் முதல்வாத கோட்பாடை அணுகிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்க, இந்த வேதிக் ஃபிலாசபி அப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு வருது. இவங்களுடைய இந்த கொள்கை வந்து தமிழகத்தில் ஓரளவுக்கு மன்னர்களால் வந்து ஆதரிக்கப்படுகிறது. பல்லவ மன்னர்களாக இருக்கட்டும், வேறு சில மன்னர்களை வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க. நார்த்துலேயும் அப்படி தான் இதை ஆதரிக்கிறாங்க. ஆதரித்து அவர்களை வந்து கூட வச்சுக்கிறாங்க, சபையிலே வச்சுக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். இங்கேயும் கூட மன்னர்கள் வந்து இந்த கொள்கைகளை ஆதரித்து இவர்களுக்கு எப்பவுமே மன்னர் அந்த வழி போயிட்டாலும் மக்களும் கூட அப்படி தானே வருவாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு 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 என்ன சொல்கிறது, ஆதரவானது அதிகார வர்க்கத்திடம் இருந்திருக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னாக்க, இவங்க வந்து தவம் இருந்தாங்கன்னாக்க பெரும்பாலும் குகைகளில் போய் இருந்திருக்கிறதாக குறிப்பிடுறாரு நெடுஞ்செழியன். பேராசிரியர் நெடுஞ்செழியர்கள் வந்து இங்கிருந்தால் வந்து தன்னுடைய ஆய்வை வந்து பலப்படுத்துகிறார். சமண படுக்கைகள்னு சொல்லுவாங்க. சமண மலைகளில், ஊருக்கு வெளியில் சின்ன குன்றுகளில் ஒரு கல் படுக்கையை தயார் செய்து அதில் தான் படுத்து இருப்பாங்க இவங்கெல்லாம். யார்? இந்த முனிவர்கள்லாம். அது சமண படுக்கை என்று பெயர். ஆனால் இந்த சமண படுக்கைகள்லாம் வந்து சமணருக்கானது அல்ல, ஆசீவகர்களுடைய படுக்கை தான் அது. பெரும்பாலும் ஆசீவகர்கள் தான் வந்து தனித்திருந்தார்கள். மக்கள்லேருந்து அவங்க தனித்தான் இருப்பாங்க. அவங்க வந்து நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் வந்து நிர்வாணமாக இருந்திருக்கிறார்கள், ஆடை தரிக்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை வெந்நீர கோவணம் மட்டுமே கட்டியிருக்கிறாங்க. நம்ம ரமண மகரிஷி மாதிரி அவங்கள கோவணம் மட்டும் தான் கட்டியிருக்கிறாங்க. முடியை வந்து நல்லா வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மழித்தல், டோட்டலாக வந்து மொட்டை அடிச்சுட்டு அந்த பிக்குகள் வந்து நிர்வாண
சாமியார்களாக ஊருக்கு வெளில இருந்திருக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, யாராவது வந்துட்டாங்கன்னா யார் கண்ணிலையும் படக்கூடாது, அவங்க அப்படியே போய் மறைச்சிக்கிடுவாங்களாம். இது ஒரு குறிப்பில் நான் படித்தேன். அப்படியே போய் மறைச்சிக்கிடுவாங்க, பிச்சை எடுத்து தான் வாழ்வாங்க. அந்த அந்த நீங்கள் நிர்மாணமாக இருப்பது என்றால் அது எவ்வளோ கடினமான விஷயம்னு நம்ம யோசிக்கணும். இந்த காற்று, மழை, குளிர் எல்லாத்துலேயுமே எந்த ஆடையும் போடக்கூடாது. இந்த உடலை வருத்தி கொள்வது, அப்படிப்பட்ட வருத்திக் கொள்வது தான் நிர்வாண சாமியார்கள். நம்ம நிர்வாண சாமியாரை கிண்டலை பார்த்துட்ருக்கோம். அப்படி வாழ்ந்து ஒரு நாள் கூட சட்டப்படாமல் இருக்க முடியாது குளிர்காலத்தில். ஆனால் அவர்கள் இந்த உடம்பு என்ற சட்டையை வருத்தி எடுத்திருக்கிறார்கள். அப்படி தான் அந்த மனமானது அந்த ஆன்மீக சக்தியை நோக்கி கணியும் என்ற ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது அவர்களுக்கு. ஆக இங்கே பார்த்த வரைக்கும் ஒரு கௌபீனை மட்டும் கட்டியிருக்கிறாங்க, முடி இருந்திருக்கிறதுக்கான குறிப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த சமண படுக்கைகள் எல்லாம் ஆசீவக படுக்கைகள் தான் அப்படின்ட்டு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அறுதிட்டு கூறுகிறார். இங்கே இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்களை அவர் சொல்கிறார். இங்கே குறியீடுகள், இந்த ஆசீவகர்களை பொறுத்த வரைக்கும் சில விலங்குகள், குறிப்பாக குதிரைகள், யானை தான் ஒரு முக்கியமாக சொல்கிற, தாமரை போன்ற பூக்கள், இதெல்லாம் ஆசீவகத்தினுடைய குறியீடுகள். இது நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. இந்த கல் படுக்கையில் கூட அந்த யானையானது பொறிக்கப்பட்டிருக்கிறது சில சில கல் படுக்கைகளில். அப்படி என்றால் அது அங்கே ஆசீவகர்கள் தான் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னும் கூட சித்தன்ன வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் கூட நிச்சயமாக அது ஜெயினர்கள் சம்மந்தப்பட்டது அல்ல, சமணர்களுடையது அல்ல. சமணர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அது ஆசீவகர்கள் சம்மந்தப்பட்டதுனால யானை தெரியுது. அதில் இருக்கக்கூடிய சில குறியீடுகள்லாம் எடுத்து சொல்கிறாரு. அதில் இருக்கிறது ஐயனார் எதிர தெரிகிறாரு, அவர் கோசலரை தான் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. 3 விதமான ஐயனார்கள், அந்த ஆசீவக குருமார்களைத்தான் ஐயனார்கள் என்று குறிப்பிடுகிறார். 3 விதமான நபர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒன்று ஆதிநாதர், சமணத்திலேயே அந்த ஆதிநாதர் ஒன்று தான். அப்புறம் பாஸ்வநாதர், அவரும் கூட தீர்த்தங்கரர், பாஸ்வநாதர் 2. 3ஆவதாக ஐயனார், யாருனாக்க கோசலர், மர்க்கலி கோசலர் தான் இவர் 3ஆவது ஐயனான்னு சொல்கிறார். இந்த 3 பேருடைய உருவங்கள் தான் அங்கங்கே இருக்குது. நீங்கள் இதை சமணம் என்று திரித்து விட்டார்கள் என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அது ஏற்புடையது அல்ல என்று பல்வேறு பேராசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. பேராசிரியர் சாந்தலிங்கம் மதுரையில் சமணர்கள் என்ற நூலில் இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்திருக்கிறார். இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, அது சமணர்களுக்கு உரியது தான். ஒரு யானை படம் இருப்பதாலே அது ஆசீவகம் என்று ஆகிவிடாது என்றெல்லாம் அவர் சொல்கிறார். ஏனென்றால் பல்வேறு விலங்குகள் எல்லாம் அங்கே குறியீடுகளாக காணப்படுகின்றன. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஒரு இன்டர்வியூவில் கொடுக்குறாரு. கஜலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய, நமக்கு தெரியும் 2 பக்கம் யானை, நடுவில் லக்ஷ்மி இருப்பாங்க. இந்த 2 யானைகளை பயன்படுத்துவதால் அது ஆசீவகத்தினுடைய பங்களிப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நமது பேராசிரியர் நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாரு, ஆசீவகர்களை கடுமையாக சைவர்கள் எதிர்க்கிறார்கள். சைவர்களை, தமிழகத்தில் சைவர்களை ஆசீவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆசீவகர்களாகட்டும் சமணர்களாகட்டும் அவங்க சிவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வைணவர்கள். ஆக ஆசீவகம் வைணவத்துடன் கைகுலுக்குகிறது, அல்லது வைணவத்தை சேர்ந்தவர்கள் ஆசீவகத்தோடு கைகுலுக்குகிறார்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றாங்க. அதன் வகையில் தான் இன்னும் கூட மேலே போய் இந்த கஜேந்திர மோட்சம்னு சொல்லுவாங்க. யானையை முதல்ல பிடிச்சி இழுக்குது. இந்த யானை தான் ஆசீவகம், முதலை தான் சைவம். அப்படி இழுக்கும்போது அங்கே வைஷ்ணவம்னு சொல்லக்கூடிய நாராயணர் அதை காப்பாற்றி விடுற மாதிரி ஒரு கதை இருக்குது. ஆக இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ப்ரொஃபஸர் கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்பொழுது இந்த கஜம், இந்த யானைகள் எங்கெல்லாம் தென்படுகிறதோ அதெல்லாம் ஆசீவகத்தினுடைய குறிப்பாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். பல கோயில்களில் 2 யானைகள் நடுவில் லக்ஷ்மி இருக்குது. அப்போது இது ஆசீவகத்தினுடைய ஒரு இதுதான், வழக்கம் தான் இது, அந்த மரபு தான் இங்கே நம்ம பார்க்குறோன்றார். இப்படி பல்வேறு விதமான குறிப்புகளை, குறியீடுகளை, சித்திரங்களை வைத்து இது ஆசீவக சித்திரம் என்று அவர் சொல்லுகிறார். இதை கடுமையாக மறுத்து பேராசிரியர் சாந்தலிங்கம் ஒரு விரிவான கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். ஆசீவகத்தின் புனித நூட்களாக 2 இருந்திருக்கின்றன. அது நவகதிர்னு சொல்கிறாங்க. தமிழில் 9 வாங்கதிர் அப்படின்ற பெயர்லேயும், இன்னொன்று ஆதித்யம் என்ற பெயர்லேயும் நூல்கள் இருந்ததாக குறிப்புகள் ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த 2 புக்கு இருந்திருக்கு. அது எப்படிப்பட்ட புக்காக இருக்குன்னா, பெரும்பாலும் அது ஒரு ஜோசியம் மாதிரியே இருக்கலாம், இல்லை வானவியல் சார்ந்ததாக இருக்கலாம். அதை ஒரு காணாதார்னு சொல்லுவாங்க. அதாவது
அவர் கணியனார் என்ற பெயரில் கூட சொல்லுகிறார்கள். அவர் வந்து இதை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கிறார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 பேர் கொண்ட குழு தான் வந்து ஆசீவகத்தை வந்து உருவாக்குவதில் பங்காற்றி இருக்கிறார்கள். இந்த நூல்கள் வந்து நமக்கு கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் இந்த நூல்கள் வந்து சில விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நூல்கள் எந்த மொழியிலே இருக்கின்றன என்று கூட ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த மொழியானது சமஸ்கிருதம் இல்லை, அது பாலி மொழியும் இல்லை, வேறு மொழியிலே தான் இந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த மொழி எந்த மொழி என்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு கைவிட்டாங்க ஒரு கட்டத்தில். நம்முடைய ஆய்வாளர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால் அது தமிழ் மொழியாக இருக்கக்கூடும். இவங்க தமிழை கணக்கிலேயே எடுத்துக்கல. எந்த ஆய்வுக்குமே வந்து கல்ச்சராக எடுத்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக எடுத்தாலும் சரி, பேராசிரியர் விஜயலட்சுமி தன்னுடைய புத்தகத்தை சொல்கிறாங்க, தமிழகத்தை கணக்கிலே எடுக்கிறது இல்லை. தமிழ் நூல்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்திய வரலாறானது ஆராயப்படுமானால் புதிய புதிய பரிமாணங்கள் தென்படக்கூடும் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆக தமிழில் கூட அவங்களுடைய அந்த நவகதிரானது இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆசீவகம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து விட்டது. ஆனால் இன்று கூட அதனுடைய சில வாழ்க்கை முறைகள் மக்களால் கடைபிடிக்கப்படுகின்றன என்று கூறுகிறார்கள். அதுவும் கிராமங்களில் எல்லா இடத்துலையும். இந்த ஐயனார் சிலை வழிபாடு கூட அப்படிப்பட்ட ஒன்றாக பேராசிரியர் நெடுஞ்செழியன் குறிப்பிடுகிறார். இவங்க வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம வந்து பார்க்கணும். இவங்க வந்து உயிர் கொல்லக்கூடாது, கொல்லாமை என்பதை அடிப்படையாக வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கோயில்களில் அந்த காலத்தில் உயிர் பலி கொடுத்த பொழுது இந்த ஆசீவக சன்னியாசிகள் வந்து தடுத்துருக்கிறாங்க. தடுத்துட்டு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் மண்களால் ஆன பொம்மைகளை வைங்கன்னு. அதனால் தான் நிறைய மண் குதிரை பொம்மைகள், புறவி எடுப்புலாம் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகின்றன. இன்றைக்கு கூட ஆசீவகத்தினுடைய எச்சங்களாக கிராமப்புறங்களிலே பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருவதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் கூட இது ஏன் வந்து இந்த ரிலீஜன் வந்து டெவலப் ஆகலை, ஏன் மக்கள்கிட்ட போகணும் போது ஒரு முக்கியமான கருத்து என்ன நினைக்கிறாங்கனாக்க, இது ஊழ்வினை என்று ஒன்று சொல்லிட்டாங்க. இவங்க கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. ஊழ்வினைன்றது வெளியில் இல்லை, உங்கள் பக்கத்திலே இருக்குது. அது வந்து உங்களை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதை புண்ணியம் பண்ணாலும் பாவம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது ஒன்றும் நீங்கள் தப்பிக்க முடியாது, அது சொல்கிறபடி தான் செய்ய போகிறீங்க. அப்படின்னும் பொழுது இந்த வினையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான மார்க்கமாகத்தான் வந்து ஒரு சமயத்தையோ மதத்தையோ தத்துவத்தையோ மக்கள் நாடுவார்கள். இப்படி தீர்வே கொடுக்க முடியாத விதிக்கப்பட்டது தான் சொல்லிட்டாக்க அது பக்கத்தில் யாரும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த உருவ வழிபாடு கூட அங்கே ஒன்றும் எதுவும் இல்லைன்ற அளவில் போன உடனே அறிவியல் தரமாக உலகை வந்து பிற விஷயங்கள்லாம் க்ளீனாக அணுக்களை கொண்டு விளக்குகிறார்கள். அதனால மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எத்தத்தினா பித்தம் தெளிக்குன்னு பார்க்குற ஜனங்க இது வந்து எந்த வித தெளிவும் ஒன்று கிடைக்காது, இப்படி தான் இருக்குன்னு சொன்ன ஏற்பாடு. அந்த ஒரு தத்துவமும் கூட, அந்த விதி தத்துவம், அந்த ஊழ்வினை தத்துவம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். அதனால் வந்து பெரும்பாலும் யாரும் அதோட ஒட்டி போக முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சைவ சமயம் வந்து தன்னை வந்து முன்னெடுத்து செல்கின்ற நிறைய வந்துட்டாங்க. அதில் நாயன்மார்கள்லாம் வந்துட்டாங்க. அப்பர்லாம் கடுமையாக வேலை பார்க்குறாரு, எல்லா வேலையும் பார்க்குறாங்க, எதிர்ப்பு வேலையும் பார்க்குறாங்க. சமணர்களெல்லாம் கழிவேற்றுகிறார்கள். இவங்களையும் கொஞ்சம் பேர் வந்து அது மாதிரி உயிர் நீக்கம் செய்ததாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரில. ஆக அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து விட்டது, மக்களிடம் நம்பிக்கை குன்றி விட்டது. இன்னொரு மதம் தன்னை முழு வீச்சோடு கொண்டு வருதுன்னும் பொழுது இவங்க வைணவத்தை நாடினாலும் கூட அதிக அளவிற்கு இவர்களால் தனித்து நிற்க முடியாமல் போயிருக்கலாம் என்று தான் வந்து ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மண்ணிலே நாம் ஒரு தத்துவ மரபு இருந்திருக்கிறதான் தேடும்பொழுது இலக்கியத்தின் ஊடாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து சமணத்தை தான் தமிழ் சமணமாகவும் அது தமிழ் பௌத்தமாகவும் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு 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 பாங்கு இருக்கிறது. அதை தாண்டி இல்லை, இது தமிழர்களுக்கென்று நார்த்திலேருந்து வந்துச்சான்னு தெரியாது நமக்கு. இங்கே கட்டமைக்கப்பட்ட இந்த ஆசீவகமானது தமிழர்களுக்குரிய ஒரு தத்துவ மரபாகத்தான் இருக்கிறது என்று அறிய முடிகிறது. அதை அறியும் போது ரொம்ப நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குதுனாலும் கூட இன்னும் ஆழமாக அது குறித்து நாம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் சில புள்ளிகளை வைத்திருக்கிறார். எல்லா புள்ளியும் சரியான புள்ளியாக அவசியம் இல்லை, ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கதவு திறந்து வச்சிருக்கிறாரு. ஆகையினால் ஆசீவகம் என்பது தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு தத்துவ மரபாக கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. தேடி படியுங்கள் நண்பர்களே, இன்னும் உங்களுக்கு விரிவாக தெரியக்கூடும். நன்றி, வணக்கம்.